ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடலை கூட்டுக்கறி. இது வந்து கேரளா ஸ்டைல் ரெசிபி. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இதை வந்து எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொண்டக்கடலை 150 கிராம் எடுத்து குக்கரில் வச்சு அது கூடவே 2 கப் தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்து 4 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நாம் வந்து டெய்லியும் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து கரைஞ்சி புது கொலஸ்ட்ரால் வரும். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் காலையில் இல்லைன்னா சாயங்காலம் ஒரு 1/2 ஹவர் கம்பல்சரி வாக்கிங் போகணும். இதை ஏன் சொல்ல வரேன்னா, இந்த டிஷ்ஷில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்து தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம டெய்லியும் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து தேங்காய் சேர்த்தே சாப்பிட்லாம். இதனால் நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு கரைஞ்சி புது கொழுப்பு வர்றதுக்கு தேங்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நம்ம குக்கரில் ஏற்கனவே வேக வச்சது வந்து நல்லா விசில் வந்து வெந்துடுச்சு. இப்படி கையை வச்சு நல்லா நச்சு பாருங்கள். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கலாம். நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேனைக்கிழங்கு, அதாவது கருணைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அது 150 கிராம் எடுத்திருக்கேன். கேரட் 150 கிராம் எடுத்திருக்கேன். வாழைக்காய் வந்து ஒரு சின்ன வாழைக்காய் 1 எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸை வந்து ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 1/4 கப் தேங்காய், அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக அதாவது 1 டீஸ்பூன் ஜீரகம், இவ்வளோ சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. இப்போ வந்து ஒரு கடாயில் தேங்காய் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அது கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் வத்தல் வந்து ஒரு 4 சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது லேசாக வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் தேங்காய் தூள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே காய்கறி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த காய்கறி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு விசிலே நல்லா வெந்திருக்கு. காய்கறி வந்து ரொம்ப குலைவாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த காய்கறிகளை வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சதில் கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாமே கோட்டிங் ஆகிற அளவுக்கு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே நம்ம வந்து கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம்.
நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று போல் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். ஓகே, இது ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷை பற்றின டவுட் இருந்துச்சுன்னா உடனே கமெண்ட்டில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நான் வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.